எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் அந்த போர்வெல்லில் மோட்டர் பைப்பில் உள்ள சிக்கிட்டு எடுக்கிற வேலை செய்கிறேங்க. போர்வெல்லில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது போர் போடுறதுக்கு முந்தையே தெரிஞ்சிட்டிங்கன்னா பின்னாடி வர்ற பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அதை சொல்கிறக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எல்லாமேங்க. வானம் என்றைக்கோ மழை பெஞ்சு நம்மளுக்கு தண்ணி தருங்க, ஆனால் பூமி என்றைக்குமே நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்குது. அதனால் அந்த போர்வெல்லில் வர்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. போர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்கணுங்கிறத நான் சொல்லிட்டு வர்றேங்க. எனக்கு சரியாக என்டர்டெயின்மெண்ட்டோடு சொல்ல தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ட்ராவல் நாங்கள் வேலை செய்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறேங்க. ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போரில் வர்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத. இன்றைக்கி வேலை கோயம்புத்தூர் வந்திருக்குறேங்க. கோயம்புத்தூரில் அந்த ட்ராவல் சம்மந்தமான வீடியோவெல்லாம் போடல, பக்கமாக வந்துட்டு தான் இருக்கிற வீடியோ மட்டும் தான் போடுறேங்க. இன்றைக்கி போகிறது ஒரு வீட்டு போருங்க, விவசாய போர் இல்லை, வீட்டு யூஸுக்கு போட்ட போர். அதில் மோட்டர் உள்ள சிக்கிடுச்சு, அதை சரி பண்ணுறக்கு வேண்டி தான் போகிறேங்க. பக்கமாக வந்தாச்சு. முதல்ல போர்வெல்னால் என்னென்னு தெரியாதவங்க போர்வெல்லை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதாவது நிலத்தை ஓட்டு அதிலிருந்து தண்ணியை வெளியெடுக்கிற பேர் தான் போர்வெல். பெரிய விட இருக்குமோ பாயிண்ட் பக்கமாக வந்தாச்சு. இந்த பாயிண்ட் போய் இன்னும் வேலை பார்க்கலாம். ஏமனிப்பா பாயிண்ட் பார்த்தியா? எங்கே சந்துக்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஏண்ணா 10 நிமிஷம் கொண்டு போட முடியாதா? ஐயோ, அப்புறம் இப்போ வந்திருக்கிற போர்வெல் 300 அடி ஆழங்க. ஒரு 260 அடி அந்த ரேஞ்ச் மோட்ரு மாட்டியிருக்காங்க. அது போர் மோட்ரு மாட்டி ரொம்ப காலமாச்சு. மோட்ரு தண்ணி எடுக்கலின்னு கழட்டி பார்த்துருக்காங்க, கழட்ட முடியல. அப்புறம் உள்ளே சிக்கிருச்சு. அதை வெளியே எடுக்கிறதுக்கு வேண்டி நான் வந்திருக்கிறோம். இது ஒரு 4 அடி கேப் இருக்கிற இடத்துல, அது செவுத்தோரமாக போர்வெல் இருக்குதுங்க. இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறது ரொம்பமா சிரமம். முதல் போர் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே இன்ஜினியர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி போர்வெலுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. ஏன்னா இப்போ போர் போட்டுடுறோம், ஒரு வீடு கட்ட வரைக்கும் தண்ணி அதிகமான யூஸு, வீடும் எல்லாம் கட்டி முடிச்சிடுறோம். அப்புறம் போர்வெல் ரிப்பேர் ஆகும்போது அதை வெளியே கழட்டுறக்கு ரொம்ப சிரமமாகி போயிடும். அதனால தான் சொல்கிறேங்க, முதல்லையே இன்ஜினியர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போர்வெலுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. சுற்றி வரமும் போரை சுற்றி வரமும் 3.5 அடிக்கு 3.5 அடி, அதாவது சுத்தமாக ஒரு 7 அடி இப்படி சதுரமாகும்போது கேப் வரணும். அப்போ தான் நாளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி எடுக்க முடியும். இல்லை போனால் அப்புறம் புதுசாக போர் போட வேண்டிய நிலமை வந்துடும். நான் அதைத்தான் அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. நாங்கள் நிறைய பார்த்துட்டு வர்றோம். போய் எங்கள் ஜாமானம் அந்த இடத்துல செட் பண்ண முடியாத நிறையா போர்வெல் வேஸ்ட்டாக போயிருக்குது. ஏன்னா உள்ள மோட்டர் சிக்கி வெளியே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலைங்க. ஆல்ரெடி இதில் பாருங்கள், இந்த போர்வெல்லில் அதாவது மழைநீர் சேகரிப்பை ஸ்ட்ரெயிட்டாக போர்வெல்குள்ளே விடவே கூடாதுங்க. அது ரொம்ப தவறான வழி. இந்த இடத்துல அந்த சுற்றுற மாதிரி சுழட்டி போட்டு சுற்றுற மாதிரி கிரெயின் எல்லாம் செட் பண்ண முடியல. மேனுவலாக தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இது நாங்கள் வந்துட்டோங்கிறக்கு வேண்டி செய்கிறோங்க. அதில் வந்துட்டால் பரவாயில்ல, வள்ளின்னு இது வேஸ்ட், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சேவத்தை இடித்தோம்னா தான் வேலை செய்ய முடியும். போர் போடும்போது உங்களுக்கு 6 இன்ச் போடலாமா 4.5 இன்ச் போடலாமா இப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். நீங்கள் எந்த போர்வெல் போட்டாலும் வர தண்ணி தான் வருங்க. அதனால அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து என்ன போர் போடலாம்ங்கிற ஐடியா பண்ணுறீங்களோ போடுங்க. அதனால ஏன்னா சிக்கிற மோட்ரு எல்லா போர்லேயுமே சிக்கும். 6.5 போர்லேயும் மோட்டர் சிக்குது, 4.5 இன்ச் போர்லேயும் மோட்டர் சிக்குது. சிக்காத போருக்கு அது நிலத்துக்கடி தண்ணி வர்றது, சின்ன கல்லாக விழுகிறது, ஒரு பெரிய கல்லாக விழுந்தால் எந்த போராக இருந்தாலும் பிடிக்குங்க. அதனால் போர் போடுறத பற்றி பிரச்சனை இல்லை. கேசிங் பைப் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை தாண்டி கொண்டு போய் கீழே வரைக்கும் இறக்கி நிறுத்துங்க. அப்புறம் 2வது மழை நீரை கொண்டு போய் நேரடியாக போர்வெலுக்குள்ளே விடாது. மழை தண்ணி நேரடியாக போருக்குள்ளே விடும்போது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிட்டு கொஞ்சம் நாள் பட அந்த செவத்தில் அரிப்பாகி
அப்புறம் செவுரு இடிஞ்சு, அதாவது அந்த போர்வெல்லோட மண் இடிஞ்சு உள்ளே வந்து மோட்டரை சேதாரம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கல்லை உள்ள தள்ளிடு, அதாவது மண் வழியாக இறங்கி கசிஞ்சு உள்ளே தண்ணி போச்சுன்னா ஓகே. இது நேரடியாக போர்வெல்குள்ளே திடுதுன்னு உள்ளே போகும்போது பூரா எல்லா செவத்தை பூரா கரைக்கும். அது போருக்கு ரொம்ப சேதாரம் தான். தண்ணி நம்ம ஸ்டோரேஜ் ஆகும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு போர்வெலுக்கு அதிகமான சேதாரம். இப்போ மோட்ரு பைப்பு எதுவும் இல்லாத யூஸ் பண்ணாத போர்வெல்லாக இருந்தால் ஓகே, ஆனால் இப்படி நேரடியாக எங்களை கேட்டால் தண்ணியை போர்க்குள் விடுறது ரொம்ப தப்பு. இதுதான் மிஷினரி வேலை செய்கிறக்குமோ மனித உழைப்பு வேலை செய்கிறக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நாம் கையில் எவ்வளோ வெளுத்தாலும் மிஷினில் வேலை செய்கிறக்கு ஈடாக முடியாது. நாம் மிஷினில் ஒரு ஆள் ஈஸியாக சுற்றினா இதில் 10 பேர் இழுத்தா கூட இழுக்க முடியாது, அந்தளவுக்கு அது லோடு வேலை செய்யும். அதெல்லாம் இந்த இடத்துல செட் பண்ண முடியல. இப்போது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மேனுவலாக வேலை செய்கிறோம், இப்படி வரல அப்படிங்கிற போது நம்ம கம்மன் விட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. இல்லை போனால் சேவத்தை பூரா அடிக்கணும். இப்போ சேவத்தை பூரா அடித்து என்ன செலவாகிறது, இல்லை வேறு பக்கம் போர் கொண்டு போய் போடுறது அப்படின்னாலும் என்ன செலவாகும், அதையெல்லாம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு போர் போட்டுறீங்க, அது ஒரு முறையான பிளானோட போர் போட்டிங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வரும். கண்டிப்பாக எந்த போராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போர்வெல்லில் பிரச்சனை வரும். பிரச்சனை வராத போர்வெல் இல்லை. ஏன்னா எங்களுக்கு 10-20 வருஷமாக இதே தான் தொழில். உள்ள போர் மோட்டர் உள்ள சிக்கிட்டு எடுக்கிறதா தொழில். பாருங்கள் அது எவ்வளோ பிரச்சனை பண்ணுதுன்னு பாருங்க. ஆல்ரெடி அவங்க அந்தளவு ரெக்கவரி வண்டி, அந்த மஞ்சள் கலர் வண்டி இருக்குங்களா, அந்த வண்டி கொண்டு வந்து கட்டி தூக்கியிருக்காங்க. இந்த வேலையில் செய்யக்கூடாது. மோட்டர் வரல அப்படின்னா கம்முன்னு விட்டுருவானுங்க. இல்லை எனக்கு புரியலைங்க. இப்போ ஒரு ஃபோன் ரிப்பேர்னால் கொண்டு போய் கடைக்கு கொடுக்குறோம், ஒரு 2 வீலர் ரிப்பேர்னால் கொண்டு போய் கடையில் விட்டு சர்வீஸ் பண்ணுறோம். இந்த போர்வெல்லில் ஏதாச்சும் ரிப்பேர்னால் மட்டும் நாமளே மெக்கானிக் ஆகி அதை வேலை செஞ்சு பார்க்குறோம். என்ன காரணங்க அது தெரியல. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத வேலை. நாமளே அதை எதையும் முரட்டு வாக்கில் வேலை செஞ்சு பைப்பு கேபிளெல்லாம் அத்துட்டோம்னா அதை நம்ம மறுபடியும் கிளியர் பண்ணி வெளியே எடுக்க முடியுமா அப்படிங்கிறது யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க. அது உள்ளே போட்டுக்கிறது பிவிசி பைப்பு. அது வந்து ரெக்கவரி வண்டியில் கட்டி தூக்குற அளவுக்கு அது லோடு தாங்குமா? அப்படி போட்டு தூக்குனா அந்த பைப் பாதியில் அந்து போச்சுன்னா இழுத்தா எல்லா மோட்டருமெல்லாம் மேலே வந்துடாதுங்க. வர மாதிரி தான் நீங்கள் கையில் தூக்குனாவே அந்த மோட்டர் மேலே வந்துடணும். ஒரு 300 அடி மோட்டர், 300 அடிக்கு மாட்டியிருக்கீங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து தூக்குனாவே ஈஸியாக வந்துடணும். பிடிப்பு இல்லாத மோட்டர் உள்ள பிடிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பிடிப்பு ரிலீஸ் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். அப்படியே நாம் போட்டு வெளியே எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பைப்பு, கயிறு, கேபிள் எல்லாத்துக்குமே அந்து போயிடும். அப்புறம் இந்த இடத்துல நாம் அதையெல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பூரா செவத்துக்கு இடித்து அப்புறம் தான் அதை கிளியர் பண்ணி எடுக்கணும். ஒத்தைக்கு ரெட்டை செலவு பண்ணுறதுக்கு தயார்னா அந்த வேலை செய்யலாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும். போர்வெல் ஜலமுலையில் போடுறீங்க ஓகே. அப்புறம் அதை வந்து குழி தோண்டி போட்டு போர் பிளேட் போட்டு மூடி, போர் பிளேட்டில் அந்த இது ஸ்கொயராக இருக்குங்களா அந்த பிளேட்டை போட்டு மூடிடுறீங்க. போரை நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்குறதில்ல. போரை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா உள்ளே கண்டிப்பாக எலியோ பெருச்சாலியோ வங்கு போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. நாங்கள் பார்த்த நிறையா போர்வெல்லில் எலி பெருச்சாலி போய் வங்கு போட்டு வச்சு அந்த மண் உள்ளே போயிடுது. இல்லாட்டி அந்த கயிறை பிடிச்சி கடித்து உள்ளுட்டுருது, கயிறு ஒயரை டேமேஜ் பண்ணி உள்ளுட்டுருது. அந்த மாதிரி சிக்கல் தொலாவி விட்ருங்க. அடிக்கடி போர்வெல்ல ஓப்பன் பண்ணி பாருங்கள். போர் போட்டு அந்த மூடி போட்டு மூடியாச்சுன்னா அப்புறம் அதை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அதை அடிக்கடி வருஷம் பூரா தண்ணி ஓட்டுறோம். தண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறது. இத்தனைக்கு டெய்லியும் தண்ணி போர் தண்ணி தான் நம்மளுக்கு யூஸ். கார்பரேஷன் வாட்டரெல்லாம் நம்ப முடியாது. வரும் திடீர்னு இருந்துட்டாப்புல வராமல் போயிடும். போர் தண்ணி இருந்துட்டால் தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஆனால் அதை யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்க. அடிக்கடி போரை வந்து திறந்து பார்த்துக்குங்க. தண்ணி டெய்லியும் நம்ம வருஷம் 365 நாள் தண்ணி ஓட்டுறோம். போர் என்ன கண்டிஷன் இருக்குது என்னங்கிறது அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை ஒதுக்கி போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே சுத்தமாக வச்சுக்கோங்க. போட்டு அது இது ஜாமான் அதை போட்டு போரை போட்டு மூடி வச்சிட்றீங்க. எலி பெருச்சாலிக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக போயிடுது. அடுத்ததாக கேசிங் பைப் முடிஞ்ச வரைக்கும் 6 கேஜ் போடுங்க. இந்த 4 கேஜ் இந்த மாதிரி லேஸ் பைப்பெல்லாம் போட்டாங்க கண்டிப்பாக அந்த மண்ணோட அழுத்தம் தாங்காமல் உள்ளே ஒடுங்கி போயிடும். மண் ரொம்ப மணல் வர்ற ஏரியா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாங்க அந்த கேசிங் பைப் லேசாக போடும்போது உள்ளே ஒடுக்கி போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். போர் பார்த்திங்கன்னா நம்ம ஆயுஸ்க்குமே இருக்கிறது. நம்ம வீடு எத்தனை காலத்துக்கு இருக்கோ அத்தனை காலத்துக்குமே போர் இருக்கிறது. போடும்போதே கேசிங் பைப் ஒரு 1500 சேர்த்து வந்தாலும் பரவாயில்ல, கேசிங் பைப்பை நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. போடும்போதே வண்டிக்காரங்கிட்டே சொல்லிடுங்க, கேசிங் பைப் வந்து ரொம்ப கேஜ் இருக்க மாதிரி, அதாவது 6 கேஜ் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 6 கேஜ் இருந்தால் தான் அது தாங்கும் மண் அழுத்தத்தை. என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க.
எங்களுக்கெல்லாம் சரியான அங்கலாப்பு. எங்கள் சைடெல்லாம் 1000 அடி போயுமே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வரதில்லை. இப்போ கோயம்புத்தூர் சைடு டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 அடியிலேயே தண்ணி கம்முன்னு ஓடிட்டுருக்குது. இருந்தாலும் அந்த போரை வந்து அசால்ட்டாக வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் போர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவோம். இங்கே என்னடானா போர் போட்டு அந்த தண்ணி வெளியே எடுத்தாச்சுன்னா போரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்க. அது காலம் பூரா அப்புறம் அப்படியே மறுபடியும் அது ரிப்பேருங்கிற போது அதை ஓப்பன் பண்ணியே பார்க்குறீங்க. சுவிட்சை போட்டால் தண்ணி வருதா, ஓகே, அதோட சரி. அதை பற்றி போய்த்து என்ன ஆகிருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கிறதே பார்க்குறதே இல்லைங்க. போருக்குள்ளே போடும்போது முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்ஸில் போடுங்க. ஏன்னா அது போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சுன்னா அது வந்து துருவேறக்கு இத்து போகிறக்கு அதிகமான வாய்ப்பு காஸ்டினில் போடும்போதெல்லாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ் காலரை யூஸ் பண்ணுங்கள். சும்மா அந்த காஸ்டின் காலரெல்லாம் போட்டு வச்சுட்டு கம்முனே விட்டுறீங்க. அது வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது மண்ணுக்குள்ள இருக்கிறது கண்டிப்பாக இத்து போயிடும். வெளியே கிடக்கிற பொருளே 1 வருஷம் 6 மாதம் ஆகும்போது இத்து போயிடுது. அப்புறம் இது போர்வெல்குள்ளே தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது, எந்நேரமும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதனால துரு வேறும் இத்து போயிடும். அப்புறம் அது கடைசியில் மோட்டர் கலந்துட்டு உள்ளே நின்று போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்ஸில் போடுங்க. எஸ்எஸ்ஸில் போடுங்க. கேசிங் பைப் நல்லா கேஜ் இருக்கிற பைப்பாக போடுங்க. போர்கிட்ட இடம் விட்டு வச்சுருங்க. எப்போவுமே போர்கிட்ட சுற்றி வரமும் போர் எடுத்து வந்தீங்கன்னா அந்த சைடு 3.5 அடி, இந்த சைடு 3.5 அடி, எல்லா சைடும் 3.5 அடி இடம் இருக்கணும். உயரமும் அப்படித்தாங்க 11 அடி குறைவு இல்லாமல் இருக்கணும். 11 அடிக்கும் குறைவாக செவருக்கு குறுக்காட்டிச்சு அப்படிச்சுன்னா நாளைக்கு அந்த போரை க்ளீன் பண்ணுறதுனால நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்த. அப்புறம் அது வேஸ்ட்டு. இல்லை இடிச்சுட்டு அடி ரெடி பண்ணுறதுனா ரொம்ப செலவு ஜாஸ்தியாக போகும். இப்போ நாம் வேலை செஞ்சிட்ருக்கிற பொருள் அதே மாதிரி தான். மழை தண்ணியை உள்ளே விட்டுட்டாங்க. மழை இப்போ எல்லாம் பெரிய மழையை பெஞ்ச டைமில் மழைநீர் சேகரிப்புக்கு தனியாக இடம் விடாமல் நேராக போர்வெல்குள்ளே, அதாவது அந்த தொட்டியில் இறங்கி போர்வெல்குள்ளே போகிற மாதிரி விட்டாங்க. அப்படி போகும்போது அந்த மேலேருந்து தண்ணி போகிறது கல் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் ஃபுல்லாக போரை நப்பிருச்சு. இப்போ நாம் உள்ள மோட்டருக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற போது சுத்தமாக கீழே இறங்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் அந்த கிரேனை கொண்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணால் தான் வேலை செய்ய முடியுங்க. அது முடியாதனால கையிலேயே போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே அப்படி இழுத்து நாம் பெரும்பாலும் இப்படி வர்றது சிரமம். நாம் ஒன்று வந்துட்டோங்க, அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிற வேண்டி பார்த்துக்கிறோம். ஒரு சப்போஸ் இந்த முயற்சிக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்பு, கேபிள், கயிறு எல்லாத்தையும் கட் பண்ணி தான் வெளியே எடுக்க முடியும். அப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எனக்கு ஒன்றும் அங்கே இடம் பத்தலைங்க. அந்த இடத்துல கொஞ்சமாச்சு இடம் இருந்தால் அது சோல்ட்டி போட்டு சுற்றுற அளவுக்கு ரோப் உள்ள விட்டு வேலை செய்யணும். அதுக்கெல்லாம் இடம் பத்தலை. அப்படி இடம் பத்தாமல் போகும்போது நாங்களும் சரி எல்லாம் இடிச்சு கொடுங்க, அப்புறம் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிடுவோம். அப்புறம் இடிக்கிறது அப்படின்னா எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். அதனால சொல்கிறேங்க, மழைநீர் தண்ணியை நேரடியாக போர்வெல்குள்ளே விட வேண்டாம். போர்வெல்குள்ளே விட்டால் கண்டிப்பாக போருக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் மழைநீரை சேகரிக்கணும்னு நினச்சா தனியாக வச்சு சேகரித்து விடுங்க, அதுதான் பிரச்சனை இல்லை. நிறையா வீடு, பள்ளிக்கூடம், கோழிப்பண்ணை, விவசாய நிலம், தொழிற்சாலை, இப்படி தண்ணியோட அவசியம் எல்லா இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே பெரும்பாலும் போர்வெல் நம்பி தான் இருக்குதுங்க. போர்வெல் இல்லைன்னா எந்த இடத்துலையுமே தண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் போர்வெல்லோட அருமை யாருக்கும் அதிகமாக தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா அது வருஷம் பூரா தண்ணி கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை ஆகும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடடா இப்படி ஆகி போச்சுன்னா அப்புறம் ரொம்ப சிரமப்படுறீங்க. அதுக்கு முதல்லையே அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத. ஒரே வீடியோவில் என்னால் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை ஆகுதுங்கிறத அத்தனையுமே சொல்லிட முடியாது. ஒவ்வொரு வீடியோவாக சொல்லிட்டு வரேன். போர்வெல் போடுறதுக்கு முந்தி என்னென்ன பிரச்சனை வருங்கிறது, எல்லா மிஷினரி எல்லாம் என்னென்ன எப்படி ஒரு குறிப்பிட்ட காலமாகும்போது ரிப்பேர் ஆகுதோ அதே மாதிரி தான் போர்வெல்லும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலமாகும்போது பிரச்சனை வேண்டும். பிரச்சனை பண்ணாத போர்வெல்லே கிடையாது. இல்லை நம்ம போர் போட்டால் தண்ணி வந்துட்டுருக்குது, மேலே எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நினச்சிக்காதீங்க. என்றைக்கு இருந்தாலும் போர்வெல்லில் பிரச்சனை வரும். மெயின் பிரச்சனை மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா உள்ள மண்ணுக்கல் வரும். ரொம்ப பெரிய மழையாக பெஞ்சு வந்துச்சுன்னா வரும். அப்புறம் இந்த மாதிரி மழை நீர் சேகரிப்பு உள்ள விட்டிங்கன்னா அது மண்ணுக்கல் பிரச்சனை உண்டு. எலி பக்கத்தால் இருந்து வங்கு போட்டு வந்துச்சுன்னா அது மண்ணை உள்ளே தள்ளி விட்டுரும். ஒவ்வொரு காலைக்கு அந்த கயிறெல்லாம் கடிச்சு விட்ரும். அதையெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும். போர் போடுறதுக்கு முந்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. போருக்கு கம்பல்சரி இடம் விட்டுறணும். போருக்கு இடம் விடாத யார் வச்சுருக்கீங்களோ
அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உள்ள மோட்டர் ஸ்ட்ரக் ஆகும்போது இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது உங்களால் தூக்க முடியல அப்படின்னா அப்புறம் எல்லாத்தையுமே இடித்து தான் சரி பண்ண வேண்டியது வரும். அதனால் முதல்லையே போருக்கு இடம் விட்ருங்க. ஏன்னா இப்போ எல்லாம் போர் போட்டு இல்லை 10-20 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இனிமேல் ஒரு ரெகுலராகவே எல்லா பக்கமே வரும். அப்போ ஆல்ரெடி அந்த இடத்துக்கு இடம் விட்ருங்க. ஏன்னா வீடு கட்டும்போது யாருமே போருக்குன்னு இடம் விட மாட்டேங்கிறீங்க. ஒரு டைம் போர் போட்டாச்சுன்னா அது ஆயுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி கொடுக்குறது அதுதான். ஒரே ஒரு டைம் தான் போட போகிறோம். திரும்ப இன்றைக்கி ஒரு போர், நான் 10 நாள் கழித்து ஒரு போர் போட போகிறதில்ல. அதனால் எல்லாமே கேசிங் பைப் முதற்கொண்டு போடும்போதே போர்வெலுக்கு போடுற கேசிங் பைப்பு அதோட முக்கியத்துவம் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. 1 லென்த் 2 லென்த் போட்ட போதும் அப்படின்ட்டு விட்டுறீங்க. அது முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் பாறை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுங்க. நல்ல கெட்டி பைப்பாக போடுங்க. கேஜ் இருக்கிற பைப்பாக போர் வண்டிக்காரங்ககிட்ட சொல்லி முதல்லையே கேஜ் இருக்கிற பைப்பாக போட சொல்லிடுங்க. ஒரு 1000-500 எச்சு கம்மி வந்தாலும் கேஜ் இருக்கிற பைப்பாக போட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பைப் உள்ள பல்ஜ் ஆகி மோட்டர் ஸ்ட்ரக் பண்ணுற வேலையில் இருக்காது. ஏன்னா மண்ணோட அழுத்தம் தாங்க முடியாத ஒவ்வொரு போர்வெல்லில் போடுற கேசிங் பைப்பு இப்படி உள்ள பல்ஜ் ஆயிடுது. கன்னியாகுமரி ஒரு வேலைக்கு போனால் அது பூரா மணல் ஏரியா, அது அப்படித்தான் பூரா கேசிங் பைப் உள்ள பல்ஜ் ஆகி மோட்டர் எடுக்க முடியாது போச்சு. அந்த வீடியோ நான் பின்னாடி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் கடைசியில் பார்த்தா நாங்கள் ட்ரை பண்ணும்போது அது கேசிங் பைப் மோட்டர் மேலே வரக்கூடல. இப்போது கடைசியில் அந்த பைப்பு கேபிள்களை தான் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சது. தண்ணி ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இருந்தாலும் அது அந்த மாதிரி கேசிங் பைப் லேசாக போடும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மண்ணோட அழுத்தம் தாங்க முடியாத உள்ள பல்ஜ் ஆகி போயிடும். அது இப்போதைக்கு நம்ம பைப் ஏதோ ஒரு பைப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு உள்ள பல்ஜ் ஆகும்போது மோட்டர் பைப் எதுவும் வெளியே வராது. ரெண்டாவது இன்னொன்றுங்க, பக்கத்தால் ரெட்டின் குழிகை தோன்றுறாங்க அப்படின்னாலோ இல்லை ட்ரைனேஜ் போகுது அப்படின்னாவோ இந்த பைப் கேசிங் பைப் ஏதாச்சும் டேமேஜ் ஆகும்போது அந்த தண்ணி உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேங்க, புது போர்வெல் போடுறவங்க ஒவ்வொருத்தரும் கேமரா விட்டு போர்வெல் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் மோட்டரை இறக்குங்க. கேமரா விட்டு பார்க்கணுன்னு சொன்னதையுமே என்னோடய வேலைக்கு ஐடியா பண்ணிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. எங்களை கூப்பிட்டாடியும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அங்கே நல்ல கேமரா பார்க்குறவங்கள கூப்பிட்டு போருக்குள்ளே என்னென்ன பிரச்சனைங்கிறத கேமரா விட்டு ஒரு தடவை பார்த்துட்டு மோட்டரை இருக்குங்க. ஏன்னா அத்தனை செலவு பண்ணி மோட்டரெல்லாம் உள்ளே இருக்க போகிறோம். போருக்குள்ளே இருந்து ஏதாச்சும் புது போர்வெல்ல கல்லுக்கு விழுந்துச்சு அப்படின்னா போடுற மோட்ரு உடனே போய் ஸ்ட்ரக் ஆகிக்கு. இல்லாட்டி கேசிங் பைப் உடஞ்சிருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் என்னங்கிறத கேமரா விட்டு பார்த்துருங்க. ஒரு டைமு இத்தனையோ செலவு பண்ணுறீங்க, அந்த ஒரு டைம் கேமரா பார்த்துட்டு மோட்டரை இறக்கிட்டிங்கன்னா உங்கள் பொருளுக்கு சேஃப்டி. அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க இதுக்குள்ள செயின் பிளாக் போட்டு இழுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. செயின் பிளாக் ஒரு 2 டன் 3 டன் போட்டு செயின் பிளாக் போட்டு இழுக்கிறீங்கன்னா நம்ம ஒரு ஆள் இழுத்தாவே அங்கே உள்ளே பிடிக்குதா இல்லையா, அது பாட்டுக்கு செயின் பிளாக் பாட்டுக்கு இழுத்துட்டே இருந்து அங்கே பிடிப்பெல்லாம் விடாது, பைப் மட்டும் நெகுந்து கட்டாகி போயிடும். அதனால் அது செயின் பிளாக் போட்டு இழுக்கக்கூடாதுங்க. இப்போ மோட்ரு வரல அப்படின்னா நீங்கள் உடனே ஓடி போய் அங்கே கடையில் வாடகைக்கு செயின் பிளாக்கை முக்கோணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு சருன்னு இழுத்து அது பிவிசி பைப்பு எதை போட்டு இழுத்திங்கனாலும் பிடிப்பை ரிலீஸ் பண்ணாமல் இழுத்துட்டா கண்டிப்பாக பைப் தான் கட் ஆகும். போட்டு செயின் பிளாக் போட்டு இழுக்கிறீங்க, ஒரு பைப் நெகுந்து கட்டாகி வந்துடும். அவ்வளோதான் நடக்கும். அந்த பிடிப்பு ரிலீஸ் பண்ணி விட்டு எடுக்க முடியாது செயின் பிளாக்கில். நம்ம ஒரு ஆள் ஈஸியாக இழுத்துட்டே இருக்கலாம். அது 2 டனுக்கு 3 டன் வெயிட் வந்தாலும் சருன்னு அது பாட்டுக்கு இழுத்து நெகுத்தி அத்து போடும். அந்த மாதிரி நிறையா போர்வெல் வீணாக போயிருக்குது. அதனால் உள்ள மோட்ரு பிடிப்பாயிருச்சு, கையில் தூக்க முடியல அப்படின்னா கம்மன் விட்ருங்க. அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்டான ஆளுகளை வச்சு வேலை செஞ்சு அதை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டு இந்த கயிறு விடுறீங்க பாருங்க, அது போருக்குள்ளே ஜாயிண்ட் போடவே கூடாது. அது ஜாயிண்ட் போட்டிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பெரிய சிக்கலை பண்ணி விட்டுரு. அதனால் போருக்குள்ளே போடும்போது கைத்தை ஜாயிண்ட் போடவே போடாதீங்க. ரெண்டாவது, அந்த ஒயரையும் பைப்பையும் சேர்த்தி கட்டி விடுறதுக்கு டொயின் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் டொயின். அந்த இன்சுலேஷன் டேப்பை போட்டு சுற்றி விட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் தண்ணியில் ஊறி அந்த டேப் பசை விட்டாச்சுன்னா கேபிள் பூரா உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அந்த வேலை செய்யாதீங்க. பைப்பும் ஒயரையும் சேர்த்தி அந்த பிளாஸ்டிக் டொயினை போட்டு கட்டி விடுங்க. அதுதான் அதுக்கு போருக்கு சேஃப்டியான வழி. இப்போ இந்த போர்வெல்லில் மோட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை வெளியே கழட்டுறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே போராடித்தான் அதை வெளியே கழட்ட முடிஞ்சது. வாய்ஸ் ரெக்கார்டில் என்னால் சரியான வடிக்க எடிட் பண்ணி போட முடியல. நான் சொல்லிட்டு வர பிரச்சனைகள்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போர் இருக்கிறவங்க ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் கூட மறந்துடுவீங்க.
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ வரும் பாருங்கள், என்னென்ன போரில் என்னென்ன பிரச்சனையாகுங்கிறத. அதை பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிங்கனாவே போரை காப்பாற்றிக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை ஆகி நாளைக்கு நாங்கள் வந்து வேலை செஞ்சு அப்புறம் அதையெல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய செலவு வரும். அப்புறம் அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேங்க. அது எத்தனையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னோடய வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடுற வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே வீடியோவில் நான் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிட முடியாது. கருப்போஸ் போட்டால் என்ன பிரச்சனை வருது, மோட்டர் போட்டால் என்ன பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவை தான் சொல்ல முடியுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்க வேலை முடிஞ்சது. மோட்டர் பைப்பெல்லாம் வெளியே கிடக்குது பார்த்தீங்களா, இல்லை வெளியே எடுத்து போட்டிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனை ஆகுது, என்னென்ன பிரச்சனையை நாங்கள் அட்டன் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாகும். இந்த ஒயரு கேபிள் எல்லாத்தையும் நாங்கள் சுருட்டி எல்லாம் கரெக்டாக போட்டு போயிடுவோம். எப்போ வேலை முடிஞ்சதுனாலும் அந்த கயிறு கேபிள் எல்லாத்தையும் நீங்கள் இழுக்கும் போதும் இப்படி தான் கசம்பசம் கால்குள்ளே போட்டுக்காதீங்க. விசுக்குன்னு ஏதாச்சும் கட்டாச்சுன்னா கை கால் அடிச்சுட்டு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு ஓரமாக போட்டு வேலை செய்யுங்க. எங்களுக்கு வேலை முடிஞ்சது, ஜாமான் லோடு பண்ணுறோம். என்னோடய ஃபோன் நம்பர் இங்கே கீழே கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் தேவைப்படும் போது கூப்பிடுங்க. யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போர்வெல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.